கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். வாழ்க்கையெல்லாம் அர்த்தமுள்ளதெல்லாம் வாழாதீங்க. வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் இல்லை. வாழ்க்கைக்கு என்ன கிடையாது, அர்த்தம் தேன்னா அசிங்கமாயிடுவீங்க. வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் இல்லை. சந்தோஷமாக இருங்க, ஆனந்தமாக இருங்க, அர்த்தம் தானாக வந்துடும். நீங்கள் அர்த்தம் தேடி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டீங்க. வாழ்க்கைக்கு மீனிங் இல்லை. எல்லார் வாழ்க்கையும் ஒரே போல் இல்லை. சைக்கிளை இவ்வளோ வேகத்துக்கு தான் மதிக்கணும்னு யாரும் கற்றுக்கவே இல்லை. ஆண்பரை இப்படியே தான் பிடிச்சிக்கணும்னு யாரும் கற்றுறவே இல்லை. என்ன பண்ணீங்க, இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கினீங்க. இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேகத்தை மாற்றிக்கினீங்க. எப்படி? ஏன்? பெடல் இது, சைக்கிள் ஹேண்டில் பார் இது, சீட்டு இதுன்னு தான் நீங்கள் கற்றுக்க முடியுமே தவிர வாழ்க்கையின் மொத்த அர்த்தக்கும் கற்றுக்க முடியாது. ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு அர்த்தமாக வேறு வேறு. எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரே மாதிரியான அர்த்தம் இல்லவே இல்லை. அதனால் என்ன பண்ணிருக்காதீங்க, அர்த்தம் தர்றீங்க. கணவனுக்கு ஒரு அர்த்தம் தர்றீங்க, இப்படி இருக்கணும்ன்ட்டு. மனைவிக்கு ஒரு அர்த்தம் தர்றீங்க, குடும்பத்துக்கு ஒரு அர்த்தம் தருறீங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. அப்படிலாம் சாத்தியமே இல்லை. வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் இல்லவே இல்லை. வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. வாழ்க்கை என்றால் என்னன்னு முதல்ல கேளுங்க. வாழ்க்கை என்றால் நான் என் விருப்பத்தில் இருப்பது. வாழ்க்கைன்னா என்ன? நான் என் விருப்பத்தில் இருப்பது. இருக்கிறீங்களான்னு பாருங்க. நீங்கள் உங்கள் விருப்பத்தில் இருந்தால் நீங்கள் அர்த்தமான வாழ்க்கையை வாழ்றீங்க. உங்களை மீறி நீங்கள் சில இடத்துல இருக்கிறீங்க, கனவுல இருக்கிறீங்க, குடிச்சிட்டா இருக்கிறீங்க. யாருன்னா நான் நெருங்கிய நண்பர்கிட்ட மட்டும்தான் நீங்கள் நெருக்கமாக இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் இருக்கீங்க. அப்போ வாழ்க்கையின் அர்த்தம் எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டால், நெருக்கமானவர்கள்கிட்ட, இல்லை உண்மையாக நீங்கள் நேசிக்கிற, நீங்கள் உண்மை நினச்சிக்கிற ஒரு மனுஷங்கிட்ட. அவருக்கு போலியாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அவர்கிட்ட மட்டும்தான் என்ன இருப்பீங்க, வாழ்வீங்க. மற்ற இடத்துலலாம் வாழ்வே இல்லை. நம்ம வாழவே இல்லை, வாழ்கிற மாதிரி நடிக்கிறோம். அர்த்தம்லாம் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. என்னன்னா புக்குங்களெல்லாம் ஃபஸ்ட்டு வாழ்க்கைக்கு அர்த்தம் தேடுறீங்க. சீதை மாதிரி வாழ்றது ஒரு அர்த்தமா, கண்ணகி மாதிரி வாழ்றது ஒரு அர்த்தமா, மாதவி மாதிரி வாழ்றது ஒரு அர்த்தமான்ட்டு. ஆனால் அர்த்தம் எப்படி இருக்குது இப்போ? எது சரியான அர்த்தம்? மாதவி மாதிரி வாழ்றதா, கண்ணகி மாதிரி வாழ்றதா? திரௌபதி பேர் வச்சுக்கிறாங்க நம்ம, அப்படி தானே? திரௌபதியின் பேர் எல்லாரும் வச்சுக்கிறாங்கன்னு பார்த்துறீங்க. ஏன் வைக்க மாட்டேன்றாங்க? வாழ்க்கைக்கு அர்த்தங்குதுன்னு வச்சுக்கிறாங்க. திரௌபதிக்கு ஒரு அர்த்தம் வச்சுக்கிறாங்க. 5 புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டியாக இருந்ததுனால திரௌபதின்ட்டு. அதனால் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் திரௌபதியின் பேர் வைக்கிறது இல்லை. பாஞ்சாலியின் பேர் வச்சுட்டா பாஞ்சாலி ஆகிடுவாங்களா? அந்த மாதிரி வாழ்க்கைக்கு அந்த மாதிரி ஆகிடுவாங்களா? ஆவாங்களா என்ன? பிச்சைக்காரன் வச்சா பிச்சைக்காரன் ஆகிடுவானா? பணக்காரன் வச்சுட்டா பணக்காரன் ஆகிடுவானா? அறிவழகன்னு பேர் வச்சுட்டா அறிவாயிடுவானா? வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் இல்லவே இல்லை. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? வாழ்க்கைக்கு என்ன கிடையாது, அர்த்தம்லாம் கிடையாது. நீங்களாம் அர்த்தம்லாம் தேடாதீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் அதுவாக தரும். நீங்களாம் தேட வேண்டியதில்லை. அர்த்தத்தை என்ன பண்ணக்கூடாது, தேடக்கூடாது. நீங்கள் வாழணும், இன்பமாக இருக்கணும், அதுமே நீங்கள் அது தந்துக்கோ. உங்கள் வேலை இல்லை. நீங்கள் பாவம் கோடு போட்டு நடக்க பார்க்குறீங்க, கஷ்டம். சும்மா இயல்பாக நடங்க, அப்புறமா அதில் ஒரு கோடு போடலாம், கோலம் அழகாக இருக்கும். வாழ்க்கைக்கு என்ன இல்லை, அர்த்தம் தேர்றதுனால தான் அசிங்கப்படுறீங்க. அர்த்தம் தேர்றதுனால தான் ஒருத்தர் வச்சுக்கிறீங்க. அர்த்தம் தேர்றதுனால தான் வெறுப்பாகிறீங்க. என்னை நேசிக்கிற ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை கூட பேசக்கூடாது, அதான் அர்த்தம். அப்போனா நான் சரியில்லை போல. நான் சரியாக இருந்தால் அந்த ஆள் இன்னொரு ஆள்கிட்ட பேசுவானா? அதுதான். சரியாக இருந்தால் சரியா இல்லைன்னா அப்படி கிடையாது. புரியுதா? மீனிங் தேர்னா வாழ்க்கை இல்லவே இல்லை. வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. நீங்கள் சும்மானா சொன்னுக்கிறீங்க, எல்லாம் போய் சொன்னுக்கிறானுங்க. வாழ்க்கைன்னா அர்த்தம் மிகுந்தது, அப்படியே அர்த்தம் மிகுந்த ஒரு வாழ்க்கை வாழணும், அதெல்லாம் சும்மா கிடையாது. எல்லாரும் அர்த்தம் மிகுந்த வாழ்க்கை வாங்கி கர்ணன் ஆகிடுவீங்களா? அவர் வீட்டு சொத்து, அவர் அர்ஜுனன் கொடுத்த சொத்து, இது இன்னும் துரியோதனை கொடுத்த சொத்து வச்சுருந்தானே தர்ம பிரபா இருந்தார் அவர். அதெல்லாம் சும்மா பேச்சு. மீனிங்லாம் புக்கெல்லாம் பச்சுன்னா ஆகிடாதீங்க, கேவலமாக ஆகிடாதீங்க. உங்கள் பிரச்சனையே என்னடான்னா அர்த்தமுடைய வாழ்க்கையில் அர்த்தம் தேடுறது தான். அர்த்தம் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தேடி கண்டுபிடிச்சி நீங்களும் அதே மாதிரி அர்த்தத்தை தேடினுக்கிறீங்க. வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. செத்தா போனோம், அர்த்தங்க தான் என்ன? அர்த்தம் என்னது தான் என்ன? 30 வயசுல செத்து போனால் சரியா, 80 வயசுல செத்து போனால் சரியா, 100 வயசுல செத்து போனால் சரியா? செத்து போனால் சரின்றது வேற விஷயம். செத்து போனது எப்போ முடியுது?
80 வயசுல இருக்கிற ஒருத்தர் ஆளை கூட போய் செத்துட்டாங்கன்னா சந்தோஷமா போய் பார்த்துட்டு வரீங்க. 80 வயசுல நல்லா செத்தாரு, ஒரு சந்தோஷமா செத்தாரு, வெரி குட் பாய், நல்லா செத்தீங்க, வாழ்கன்னு சொல்லிட்டு வந்தீங்க. அங்கேயும் போய் ஒப்பரிஸ் தான் எழுதுங்கிறீங்க. 80 வயசுல செத்துட்டான் என்ன பண்ணலாம்? சந்தோஷமா எடுக்கலாமா இல்லையா? ஏன் எடுக்கல? என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கினீங்க? செத்தா ஆகணும்னு அர்த்தம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. என்ன ஆயிட்டீங்க? 90 வயசுல செத்தா கூட என்ன பண்ணுக்கிறீங்க? விட்டுருங்க. யாரோ ஒரு அரசியல் தேர்வு செஞ்சா எல்லாம் போய் பார்த்துட்டு வரணும். 80 உயிராயிட்டு வர போயிட்ட கூட்டம் கூட்டமாக போய் நின்றுக்கிறீங்க. என்ன அர்த்தம் முடிஞ்சிச்சு? கதாசு ஏன்னா ஒருத்தன் சொன்னான்னா ஏதோ ஒரு பாட்டு எடுத்து வச்சுன்னு அர்த்தம் சொல்லியிருந்தானா கேட்டுக்கிறீங்க. இன்னத்துக்கு வாழ்க்கையை எப்படி வாழணுன்றதுக்கு நீங்கள் எந்த புக்கானா படிங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழலான்றதுக்கு. ஆனால் அர்த்தம் தெரிஞ்சிங்கன்னா என்ன ஆயிடுவீங்க? வாழ்க்கைக்கு நீங்கள் தான் நீங்கள் வாழணும், அது அர்த்தம் தரும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணும். நீங்கள் வாழ்ந்தவே என்ன ஆகும்? அது வாழாது, உங்களுக்கு ஒரு அர்த்தமாக வராது. வாழ்ந்தால் தான் அர்த்தம். வாழ்ந்தால் உங்களுக்கே திருப்தியாக இருக்கும். நான் பிறக்கும்போது இப்படி இருந்தேன், நான் சாகும்போது இப்படி இருந்தேன், என் வாழ்க்கையில் இதெல்லாம் நான் சந்தித்தேன், இப்படி தானே படித்தேன் இல்லை படிக்கலை, நான் ஏதோ ஒரு வேலை கற்றுக்கினேன், செஞ்சேன், என் குடும்பத்தை காப்பாற்றினேன், என் அப்பா அம்மாவை வாழ வச்சேன், எங்கள் அம்மாவுக்கு நகையில் நான் வாங்கி கொடுத்தேன், என் அண்ணன் தம்பிகளை படிக்க வச்சேன், இல்லை என்ன எங்கள் அண்ணன் படிக்க வச்சான். புரியுதானே சொல்லிட்டு? எல்லாருக்கும் ஒரே மாதிரி மீனிங்காக இருக்குது. இப்போது தம்பியை கவனிக்கிற அண்ணன் தான் நல்லவன்ட்டான். தம்பியே இல்லை, என்ன பண்ணுறது? தம்பி இல்லாதவன் எப்படி அர்த்தத்தை தேடுவான்? அண்ணனுக்கு அழகு ஒரு மனுஷனாக பிறந்தா தம்பியை பாதுகாக்கணும் அப்படின்றது கற்றுக் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். தம்பியே இல்லாதவன் எப்படி அர்த்தத்தோடு வாழ்வான்? உன்னை என்ன பண்ணுவான்? அர்த்தத்தை கற்றுனா இந்த கதையை நல்லா ஞாபகம் வச்சுங்க. வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லைன்ட்டு அப்பா வாழ்ந்தார், பெரிய சொத்தெல்லாம் சேர்த்து வச்சார். பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போனார், இந்த சொத்தை விற்கக்கூடாது, நீ சம்பாரிச்சு இதை வாடகை கட்டி கரண்ட் பில்லாம் கட்டி இதை நான் என்ன பண்ணான் பராமரிக்கணும். பிள்ளைக்கு படிப்பறிவு இருந்தும் பிழைக்க தெரியாத ஒரு பிள்ளை, சோம்பேறி, வயிறு மட்டும் வளர்த்தானே தவிர என்ன பண்ணல, அவன் அறிவை வளர்த்துல, வேலையே செய்யலை, சோம்பேறி மகா மட்டு. இப்போ என்ன பண்ணுறான்? இந்த வீடை விற்கக்கூடாதுன்ட்டார். அப்போ என்ன பண்ணிட்டாரு? வீடை விற்கக்கூடாது, ஆனால் எனக்கு பணம் வேணும். யோசிச்சான். ஒரு பூனை வாங்கி பிடிச்சி, இந்த பூனை 5 லட்ச ரூபா, இந்த வீடு இனாம்னா. அப்போ எதை தான் விற்கக்கூடாதுன்னாரு? பூனையை விற்கக்கூடாதுன்னாரு. பூனை எந்து தானே, நான் வாங்கி என்ன பண்ணேன்? பூனை விற்ற வீடை எப்படி குத்தைப்பா? என்னால் பராமரிக்க மாதிரி இனாமா கொடுத்துட்டேன். இது மாதிரி புத்திசல் தரமாக வாழலாமா இல்லையா? இப்போ அர்த்தம்னா வாழ்க்கைக்கு வீடு விற்கக்கூடாதுன்னா பூனை விற்றுடணும். கதை புரியுதா எப்படின்னு? அப்போ என்ன சொன்னார்? புள்ள என்ன செஞ்சான்? பூனை தானே விற்றான், வீடை விற்றான். வாழ்க்கைக்கு அர்த்தம் தேடி தான் ரொம்ப பேர் வேதனைப்பட்டுக்கிறீங்க. வாழ்க்கைக்கு தான் மீனிங் பொழுது, இப்படி தான் இருக்கணும் பொழுதுன்னு நினச்ச உடனே யாரெல்லாம் அப்படிங்கிறாங்க, நம்ம அப்படி இல்லைன்னு உடனே டென்ஷன் ஆகிடுறீங்க. புரியுதா அவங்க பிரச்சனையான்னு? இந்த தற்கொலை பண்ணவன், தூக்கு தண்ணுவன், தாடி வளர்த்துன்னு சோகமாக இருக்கிறவங்களாம் எங்கே இருந்து வச்சுக்கிறான்? நான் காலிச்சா அவள் காலிங்கன்னா தான் வாழ்க்கைக்கு அர்த்தம் நினச்சிங்கிறான். நோவு சொல்ல தானே, எஸ் சொல்லணும்னு என்ன தலையெடுத்துக்குதா இருக்குதா? அப்புறமா என்ன புரிஞ்சிக்கல எனக்கு, ஏன் நான் இது தாடி வச்சேன்? வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன நினச்சிங்கிற? காதலிச்சா காதலிக்கணும் அப்படித்தானே? நான் பொறுப்பாக போய் அங்கே நின்றுக்கிறேன், என்னை விட அவன் என்ன பெருசுன்னு வர கேட்குறேன். அது என்னவோ ஒன்றுமே புரியாது. என் மேலே இல்லாததாக அவன் மேலே இருக்கும், என்னை பிடிக்காது அவனை பிடிச்சிருக்கும். டேஸ்ட் யாரா இருக்க? ஆமாம், ஒரு சிலருக்கு பழுது ஊறுகாய் கிடைக்குமான்னு இருப்பான். பிரியாணி இருந்தால் கூட பிடிக்காது, எண்ணெய் எல்லாம் இருக்குது, மசாலா ஐட்டம் யார் சாப்பிட்றதுன்னுவான். சில பேருக்கு பிரியாணியே பிடிக்காது, எல்லாம் பிரியாணி பெருசு சொல்லுங்கிறாங்க. சில பேருக்கு பிரியாணி பிடிக்கவே பிடிக்காது. அந்த பட்டை அந்த லவங்கெல்லாம் எடுத்து போகிறதுக்கு பெரிய விஷயமாயிடுது. கர்மா பிரியாணி எதுக்குன்னு சொல்கிறோமோ இருப்பான் தானே, இருக்கலாமா இருக்கக்கூடாது? அர்த்தம் சொன்னா. அதனால் வாழ்க்கைக்கெல்லாம் அர்த்தம் தேடாதீங்க. வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் இல்லை. பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குறான்னா, உனக்கு அறிவு கொடுத்துக்குதுன்னா கடவுள் தெரிஞ்சுக்கணும். உன்னை கொண்டாட்டமாச்சு, யாரை கொண்டாட்டமாச்சு? உன்னை நீயே கொண்டாட. அதான் வாழ்க்கைக்கு அர்த்தம்னா இதுதான். எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் எதன் பொருட்டோ நான் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது? எந்த காலத்துலையும் யாரை இழக்கக்கூடாது. எதற்காகவும் யாருக்காகவும் யாருடைய கொண்டாட்டத்தை இழக்கக்கூடாது. என்னுடைய கொண்டாட்டத்தை எதற்காகவும் யாருக்காகவும் இழக்கக்கூடாது. இதை நீங்கள் அர்த்தமாக எடுத்துங்க, அர்த்தம் இல்லாமல் கட்டியும் பரவாயில்ல. பட் வாழ்க்கை மற்றபடியெல்லாம் அர்த்தம்லாம் கிடையாது. கர்ணனா வாழலாம், இல்லை துரியோதனா வாழலாம், அவனா வாழ்கிறான் இவனா வாழ்த்துக்கலாம், நீங்கள் வரல. நீங்களாக தான் வாழ வந்துக்கிறீங்க. அதனால் எப்படி இருங்கண்ணா, சந்தோஷமா இருங்க.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.